மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை எப்படி நாங்க டர்ன் அரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்றத இங்க சைலேஷ் சந்திரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல்ல சொல்லியிருக்காரு. ஸோ அதுல டீட்டெயிலா என்னென்ன சொல்றாரு அப்படின்னா 2017ல இங்க டாடா மோட்டார்ஸ் வந்து 4000 கோடி ரூபாய் லாஸ் மேக்கிங் கம்பெனியா வந்து இருந்துச்சு. ஸோ இங்க கார்ஸை மேக் பண்றதுக்கே ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. வெறும் டீசல் கார்ல மட்டும் தான் வந்து இருந்தாங்க. அண்ட் தென் இவங்க மாரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக்கா வந்து இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 2017ல ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்ஃபால்ல இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல தான் ஈவி கார்ஸை பத்தின அந்த ஒரு டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிகலா வந்து மேக் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இம்ப்ராக்டிகல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க 2017 டைம்ல. அதுக்கான அந்த ஒரு டெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸ் உள்ளவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருந்திருக்காங்க. 2018ல என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனி ஒரு போல்டான டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. மெயினா சைலேஷ் சந்திரா வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து டெண்டர் வந்து விட்டுருந்தாங்க. அதுல வந்து 10,000 ஈவி வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிச்சு கொடுக்கணும். பட் ஆனா இதுல இருக்கிற ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா டெட்லைன் வந்து 4 மாசம் தான். இதுக்குள்ள யாரெல்லாம் தயாரிச்சு கொடுக்கறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெண்டர் வந்து விட்டுருந்தாங்க. அதுல டாடா மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டெண்டர் எடுத்து போல்டான டிசிஷனா வந்து எடுத்து அதுல ஜெயிச்சிருந்தாங்க. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லாஸ்ல தான் போய் முடிஞ்சது. அந்த டைம்ல இவங்களால சொன்ன டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க முடியல. பட் ஆனாலுமே அந்த டைம்ல போல்டான டிசிஷன் எடுத்து அந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் லாஸ் பண்ணோம், என்ன ஏது அப்படின்ற அந்த டேட்டா எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த டைம்ல அந்த கம்பெனிஸ்ல உள்ள எம்ப்ளாயிஸ்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட் வந்து இருந்துச்சு. இங்க நம்ம கிட்ட வந்து டெக்னாலஜி வந்து கிடையாது. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தயாரிக்க போறோம் அப்படின்ற டவுட் வந்து இருந்துச்சு. பட் ஆனா சைலேஷ் சந்திரா சொன்னது என்னவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட டெக்னாலஜி இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. நம்மளோட மைண்ட் செட் தான் பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. நம்ம இன்னும் பழைய டெக்னாலஜி காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஈவி டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாரு. சோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல் ஃபோக்கஸா ஈவில வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் ஈவில மார்க்கெட் ஷேரே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க பண்ண பழைய லாசஸ்ல இருந்து அந்த ஒரு லேர்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க ஈவி மார்க்கெட் ஷேரை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 40ல இருந்து 45% மார்க்கெட் ஷேர் இவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போறதுக்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா நெக்ஸான் வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அப்புறம் லாக்டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நெக்ஸான் வண்டியை பொறுத்தல 3 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா எடுத்துப்பாங்க இந்த கம்பெனி வந்து காரை தயாரிக்கிறதுக்கு. பட் ஆனா நெக்ஸான் வந்து 16 மாசத்துலயே தயாரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க சேலுக்கு வந்து வருது. சேலுக்கு வரும்போது இந்த கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் இங்க கஸ்டமர் கிட்ட வந்து விடுவோம். எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா தான் இருக்கு. ப்ராடக்ட் குவாலிட்டி அந்த பில் குவாலிட்டி அண்ட் நீங்க கஸ்டமரோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தல எல்லாமே சூப்பரா தான் வந்து இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை பார்க்காம இங்க மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் பண்றாங்களா நம்மளோட டாடா கார் அப்படின்றத பாக்கிறதுக்காக அந்த நெக்ஸான் ஈவி வந்து பாத்தீங்க அப்படின்னா விடுறாங்க உள்ள மார்க்கெட்ல. சோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது ஒரு நல்ல ட்ராக்ஷன் வந்து இருக்குது. சோ அதுக்கப்புறம் அது வந்து சூப்பரா பிக்கப் பண்ண ஆரம்பிக்குது. 2020ல லாக்டவுன் வந்து வருது. லாக்டவுன் வரும்போது இங்க கம்பெனி வந்து நோட் பண்றாங்க. என்ன மாதிரியான பிரச்சனை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நோட் பண்றாங்க. சோ அப்போ வந்து இருந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க டீலருக்கு வந்து கம்மியான மார்ஜின்ஸ் வந்து தராங்க. சோ அதனால அதிக டீலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க டாடா மோட்டார்ஸோட டீலரா வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் செட் பேக்கா இருந்துச்சு. அடுத்ததா இந்த கம்பெனியோட அந்த ஒரு கார்ஸ் வரதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. சோ ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுன்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இது ரெண்டுத்தையுமே அப்புறமா சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க டாடா மோட்டார்ஸோட அந்த ஆட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் போடப்படுது. அண்ட் தென் அதோட ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி இங்க டீலர்ஸை பொறுத்தவரை இங்க அதிகமான மார்ஜின்ஸ் வந்து தர ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பிளஸ் மூமெண்டா போக ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நெகட்டிவா இருந்த எல்லாத்தையும் டர்ன் ஓவர் பண்ணி இப்ப இருந்து எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்காங்க. இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள பொறுத்தவரை பினான்சியலா 2030ல 20% மார்க்கெட் ஷேர் வந்து நம்ம பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து வைக்கணும் அப்படின்ற டோன்ல வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க சைலேஷ் சந்திரா வந்து சொல்லியிருக்காரு. ஈவி வண்டியை பொறுத்தவரை பினான்சியலா 2030ல 30+ ஈவி புது கார் மாடல் வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்ற பிளான் வந்து போக போறாங்க. 33,000ல இருந்து 35,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வச்சிருக்காங்க. அதை சைலேஷ் சந்திரா வந்து சொல்லியிருக்காரு. லாஸ்ட் 5 வருஷத்துல 4ல இருந்து 5 மடங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிசினஸ் வைஸ் growth ஆயிருக்காங்க. பட் ஆனா இங்க ஷேர் பிரைஸ் வைஸ் வந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கான இம்பாக்ட் வந்து இருக்காது. பட் ஆனா இப்பயும் வேல்யூஷன் சூப்பரா தான் வந்து இருக்கு. சோ அதனால நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் பொறுத்தளவுல டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல டிவிஎஸ் வந்து அவங்களோட ஏஐ ரெவன்யூ மட்டுமே $1.5 பில்லியன் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது 16% குவார்டர் அண்ட் குவார்டர் அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அண்ட் தென் நீங்க டிசிஎஸ் பொறுத்தவரை இவங்க தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஏஐ ரெவன்யூ தனியா வந்து பாத்தீங்கன்னா காமிக்க ஆரம்பிச்சது. அசென்சர் கம்பெனி $1.1 பில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ ரெவன்யூ எடுத்துட்டு வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அசென்சர் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஏஐ ரெவன்யூ நாங்க வந்து தனியா கால்குலேட் பண்ண மாட்டோம். என்ன ரீசனால அப்படின்னா இங்க ஏஐ எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லுமே ஏஐ வந்து வந்த ரீசனால அதை வந்து தனியா கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரை இங்க நம்பர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க எவ்வளவு ரெவன்யூ ஏஐல இருந்து ஆக்சுவலா மேக் பண்றீங்க, ஏன் அப்படின்னா வேர்டிங்ஸ் வந்து நிறைய வந்து சொல்றீங்க. பட் ஆனா ரெவன்யூ எவ்வளவு மேக் பண்றீங்கன்றது தெரிய வரணும் அப்படின்றத கேட்பாங்க. கிளைண்ட்டை பொறுத்தவரை நீங்க ஏஐல வச்சு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்றத கிளைண்ட்டும் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஏஐ ரெவன்யூ வந்து எவ்வளவு வந்திருக்குன்றத சொன்னாதான் பெரிய பிளஸா வந்து இருக்கும். இதை டிசிஎஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனி எல்லாம் சொல்லல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விப்ரோ, HCL டெக், நீங்க எல்டிஐ மெயின்ட்ரி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆன்ல தான் இருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க.
பட் ஆனா தனியா ரெவன்யூ எவ்வளவுன்றத சொல்லல. ஏன் இவங்களால தனியா ஏஐ ரெவன்யூ எல்லா கம்பெனிஸாலையும் சொல்ல முடியல அப்படின்னா, ஏஐ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்துருக்கு. கிளவுட்ல இருக்கு, ஆப் டெவலப்மெண்ட்ல இருக்கு, டேட்டால வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா உள்ள வரும்போது எல்லா இடத்துலயுமே ஏஐ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதனால அதை செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ண முடியல. இதனால தான் நிறைய கம்பெனிஸால வந்து சொல்ல முடியல. இங்க டிசிஎஸ் வந்து 5 ஏஐ ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்றாங்க. இந்த ஃபோக்கஸ்ல தான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்க. சோ இங்க வெளி இடத்துல ஏஐ வச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்து பண்ணிக்கணும். ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் உள்ள நடக்கணும். சோ அது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. செகண்டா வந்து இருக்குது ரீஇமேஜினிங் சர்வீசஸ் யூசிங் ஏஐன்றது வந்து பாத்தீங்கன்னா செகண்டா வந்து இருக்கு. இது என்ன அப்படின்னா இங்க ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்க ஏஐ யூஸ் பண்ணி பண்ணோம்னா எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்றத ரீஇமேஜின் பண்றதா இதுவா வந்து இருக்கு. அடுத்ததா இருக்குது ஃபியூச்சர் ரெடி டேலண்டா வந்து இருக்கு. இங்க அதிகமான ஆட்களை ட்ரைனும் பண்ணணும் அண்ட் தென் ஹையரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ ஸ்கில் பேஸ்டா வந்து பண்ணணும். அடுத்ததான் இங்க ஏஐ வச்சு இங்க ஃபுல் ஸ்டாக் ஈகோ சிஸ்டமா ஏஐக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஈகோ சிஸ்டமா வந்து பில்ட் பண்ணணும். அப்புறம் இங்க கிளைண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது இங்க அதிகமான இங்க ஏஐ டெலிவரபிள்ஸ் வந்து பண்ணணும். இங்க ப்ராஜெக்ட்ஸா வந்து அதிகமான ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி கொடுக்கணும். கிட்டத்தட்ட 5500 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிசிஎஸ் நிறுவனம். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகணும் அப்படின்றதா இந்த டிசிஎஸோட பிளானா வந்து இருக்கு. ஸோ இதுதான் ஓவராலா இங்க டிசிஎஸோட அந்த ஏஐ ஸ்ட்ராட்டஜியா வந்து இருக்கு. 2025 மார்க்கெட்டை விட 2026 மார்க்கெட் வந்து கொஞ்சம் சூப்பராகவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி பார்ப்போம். 2025 பொறுத்தவரை கொஞ்சம் வீக்கான மார்க்கெட்டா தான் வந்து இருந்துச்சு. 2024 நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பீக்ல தான் வந்து இருந்துச்சு. நிஃப்டியும் சென்செக்ஸும் சரி அப்பயே பீக்ல தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பீக் அப்புறமா டிராப் ஆகி இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பீக் கிட்ட வந்துருக்கு. ஸோ இங்க 2025 என்ன தப்பா நடந்துச்சு, 2026 எது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னா 2025 வந்து அதிகமான எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஃப்ஐஐ செல்லிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்க யூஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல டாரிஃப் வந்து போட ஆரம்பிச்சாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செட்பேக். அப்புறம் இங்க ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் நடுவுல அந்த ஒரு போர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு தான் வந்து இருந்துச்சு. 2024 வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனா அந்த டைம்ல பீக்ல இருந்ததை விட இங்க 2025 தான் பீக்ல வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா 2025 ஸ்டார்டிங்ல நடந்ததுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ருப்பி வந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2025 ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மிங்கா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போக வச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இங்க எஃப்ஐஎஸோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்துள்ள இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா செல் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவை போய் பை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இங்க இந்தியாஸ்ல அதிகமா கண்டினியூ செல் பண்றாங்க அப்படின்னா இங்க நம்மளோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே 2025 ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மிங்கான ரீசனா வந்து இருக்கு. 2026 ஏன் சூப்பரா பண்ணுன்றத சொல்றாங்க அப்படின்னா Q2 வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆயிருக்கு. ஏர்னிங்ஸை பொறுத்தவரை Q2ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆயிருக்கு. Q3 பொறுத்தளவு நல்ல ஒரு ரிகவரி வந்து இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அடுத்ததான் இங்க லார்ஜ் கேப்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்தளவு கொஞ்சம் பிரஷரா தான் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. மிட் அண்ட் ஸ்மால் கேப் 2026 பிரஷர்ல தான் வந்து இருக்கும். செலக்டிவான மிட் அண்ட் ஸ்மால் கேப் சூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர். பட் ஆனா பிராடர் மார்க்கெட்டா மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் பார்க்கும்போது கொஞ்சம் பிரஷர் வந்து இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. பட் ஆனா லார்ஜ் கேப்ல பிரஷர் வந்து இருக்காது. அது அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இருக்கிறதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க டாரிஃப் வந்து போட்டுட்டாங்க. அந்த டாரிஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் அந்த ட்ரேட் டீல் சுமூகமா முடியும் போது கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷர் ரிலீஃப் வந்து ஆகும். இது 2026 கண்டிப்பா ட்ரேட் டீல் கொஞ்சம் சுமூகமா முடியுதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. அந்த நீங்க ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே என்ன மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிச்சு 2025. 2026 அந்த கிளாரிட்டியை வச்சுட்டு டேட்டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வர ஆரம்பிக்கும். அந்த கிளாரிட்டியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்ப அன்சர்டினிட்டி வந்து இருக்கிற ரீசனால தான் இங்க அதிகமான இன்வெஸ்டர்ஸ் இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் பிரைஸா இருக்கிற ரீசனால வித்துட்டு வெளியே போறாங்க. இதுவே இங்க கிளாரிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா செலக்டிவான ஸ்டாக்ஸ்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா வந்து இருப்பாங்க. அதுலயும் மெயினா லார்ஜ் கேப்ல வந்து பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இது எல்லா ரீசனையும் கமெண்ட் பண்ணி 2026 சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 2026 வரப்போற டாப் 10 ஐபிஓஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது அப்படின்றத வந்து பார்ப்போம். ரிலையன்ஸ் ஜியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026 இந்த ஐபிஓ வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி முகேஷ் அம்பானி வந்து சொல்லியிருக்காரு. ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ தான் பெரிய ஐபிஓவாகவும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க போகுது 2026. நெக்ஸ்டா இருக்கிற ஐபிஓ வந்து என்எஸ்சி ஐபிஓ வந்து இருக்கு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஐபிஓ இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. கொஞ்சம் நாளா தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 2026 வந்துரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த நீங்க கிரே மார்க்கெட் டிமாண்ட பொறுத்தவரையுமே சூப்பரா வந்து இருக்கு. 1950 ரூபாய் பர் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா பிளிப்கார்ட் ஐபிஓ வந்து இருக்கு. என்சிஎல்டியோட அப்ரூவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருச்சு. நிறைய குரூப் ஆஃப் என்டிட்டிஸ் மெர்ஜ் வந்து பண்ணிட்டாங்க. இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிளிப்கார்ட் ஐபிஓ வந்து வரும். அடுத்ததா போன்பேவோட ஐபிஓ வந்து இருக்கு. $1.5 பில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறதுக்கான பிளான்ல போன்பேவோட ஐபிஓ வந்து வரப்போகுது. ஜெப்டோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா இருக்கு. $500 மில்லியன் அந்த ஒரு ஐபிஓ வந்து வராங்க. இவங்களுமே அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. அடுத்ததா ஓயோட ஐபிஓ வந்து இருக்கு. இவங்க ஐபிஓல எவ்வளவு அமௌண்ட் வந்து திரட்ட போறோன்ற அந்த ஒரு டீடைல் வந்து வரல. பட் ஆனா இந்த கம்பெனி வேல்யூஷன்ஸ் பொறுத்தவரை $7 to 8 பில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ ஓயோட ஐபிஓ வந்து அடுத்ததா இருக்கு. அடுத்ததா கார்தேக்காவோட ஐபிஓ வந்து இருக்கு. கார்தேக்கா ஐபிஓ பொறுத்தவரை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மோட்ல வந்து இருக்காங்க. மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ வந்து வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இது பெரிய ஐபிஓ வந்து இருக்கு. அடுத்ததா ஹீரோ ஃபின்காப்போட ஐபிஓ வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்குது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட ஐபிஓ வந்து இருக்கு. இந்த 10 ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பேசுபொருளா இருக்கிற ஐபிஓ வந்து இருக்கு.
So இந்த வருஷம் வந்து வரட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத செக் அவுட் பண்ணி பார்ப்போம். 190க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஓ வரதுக்காக 2026க்கான ஃபைலிங் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சோ பார்க்கலாம் இந்த வருஷம் எவ்வளவு ஐபிஓஸ் வந்து வருது. 2025ல நடந்த மாதிரி ஐபிஓ பூம் வந்து 2026லயும் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கான மார்க்கெட்ல நோட்டபிளா இருக்க போற 10 ஸ்டாக்ஸ் வந்து எது சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இண்டிகோ வந்து சொல்றாங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 2026ல நிறைய பிளான் வந்து வச்சிருந்தாங்க. பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகி இப்ப 2027க்கு வந்து மூவ் ஆகுது. இந்த குளோபல் ரூட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளான் வந்து இருந்தாங்க. புது குளோபல் ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ற பிளான்ல வந்து இருந்தாங்க. பட் ஆனா இது எல்லாமே இப்ப தள்ளி போகுது. அந்த நீங்க பைலட் ஷார்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இண்டிகோல இருக்க பிரச்சனை எல்லாமே நமக்கு தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் அக்கா இன்னைக்கான நாள்ல நெகட்டிவான ஒரு நியூஸோட இருக்கு. எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இவங்களோட ஹோம் லோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹோம் லோன் புக் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. 10 லட்சம் கோடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2026ல வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே 9 லட்சம் கோடி பிளஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஹோம் லோன் வந்து இருக்கு. இது இப்போ 10 லட்சம் கோடியா வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி 2026லயே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்பிஐயோட டோட்டல் அசெட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் லோனோட அசெட்ஸ் வந்து 20% வந்து இருக்கு. சோ இது அப்கிரேட் ஆகுது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு பெரிய பிளஸ் தான். சோ எஸ்பிஐ வந்து குட் நியூஸோட இருக்கு. அடுத்ததா ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து டிஎம்ஐ ஹெல்த் கேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்யூசியேஷன் வந்து பண்றாங்க. 430 கோடி ரூபாய் கொடுத்து 100% ஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர்ல ஒரு குட் அப்டேட்டா வந்திருக்கு. அடுத்தது அதானி என்டர்பிரைசஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்தவரை 1 லட்சம் கோடி ரூபாய் ஏர்போர்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு 11 ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே இவங்க டேக் ஓவர் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான பிட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேடைசேஷன் பண்ண போறாங்க. சோ அது பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு தான் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இதுவுமே குட் நியூஸோட வந்து இருக்கு. அடுத்ததான் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி வந்து இருக்கு. இதுலயுமே ஒரு குட் அப்டேட் தான் வந்து இருக்கு. இது என்ன அப்படின்னா தாஜ் ஜிவிகேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கம்பெனி வந்து ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஸ்டேக் வந்து வித்துட்டாங்க. சோ வித்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஓனரா இருந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சரா இருந்த இவங்க வந்து இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் மட்டும் பண்ணிப்பாங்க. சோ மேனேஜ்மெண்ட்கான அந்த கமிஷன் ஃபீயை மட்டும் தான் வாங்க போறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ்ல ஒரு பெரிய அப்டேட். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குட் நியூஸா இருக்கு. அடுத்ததா பிரமல் பினான்ஸ் வந்து இருக்கு. 14% மேல ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து வித்திருக்காங்க. 600 கோடி ரூபாய் அந்த டீல் வேல்யூவா வந்து இருக்கு. சோ இவங்க ஏன் வித்தாங்க அப்படின்னா இது நான் கோர் பிசினஸா வந்து இருக்கு. நான் கோர் அசெட்ஸா வந்து இருக்கு. சோ அதுல இருந்து வித்துட்டு வெளியே வந்துட்டு இந்த கம்பெனியோட அந்த பினான்சியல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்ததா டாடா பவர் வந்து 2000 கோடி ரூபாய் இங்க என்சிடிஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா திரட்ட போறோம்னு சொல்லியிருந்தாங்க பிரைவேட் பிளேஸ்மெண்டா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நியூஸா இருக்கு. அடுத்ததா கிரானுவல்ஸ் இந்தியான்ற கம்பெனி வந்து இருக்கு. ஹைதராபாத் பிளான்ட்ல இங்க யூஎஸ்எஃப்டியோட இன்ஸ்பெக்ஷன் வந்து வந்துருந்துச்சு. அங்க 5 அப்சர்வேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல பெரிய வார்னிங் லெட்டர் எதுவும் கிடையாது. பட் ஆனா இவங்க அப்சர்வேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவான நியூஸா வந்து இருக்கு. அடுத்ததா டாடா ஸ்டீல் கம்பெனி வந்து இருக்கு. இங்க ஜிஎஸ்டி நோட்டீஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு டாக்ஸ் டிமாண்டா ஒரு 1100 சில்லற கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. இதுல இவங்க டாக்ஸை கட்ட வேண்டிய அமௌண்ட் என்னவோ வந்து பாத்தீங்கன்னா 492 கோடி ரூபாய் தான். பட் ஆனா அதுக்கு பெனால்டி வந்து 600 சில்லற கோடி ரூபாய் வந்து இருக்கு. சோ இதுக்கு வந்து இங்க டிஸ்பியூட் வந்து போவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு டாடா ஸ்டீல்ல. அடுத்ததா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து இருக்கு. இங்கேயுமே சேம் ஜிஎஸ்டி ஆர்டர் தான் வந்து வந்திருக்கு. 392 கோடி ரூபாய்க்கான ஜிஎஸ்டி ஆர்டர். அதுக்கான டாக்ஸ் பெனால்ட்டியா வந்து பார்க்கும்போது 392 கோடி ரூபாய். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல்லையும் அல்ட்ராடெக் சிமெண்ட்லயும் நெகட்டிவான நியூஸா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இன்னைக்கான நாள்ல 10 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நெகட்டிவ் அண்ட் குட் நியூஸோட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரூபே எஸ்ஐபி பே டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்றாங்க. இந்த ரூபே எஸ்ஐபி பே டேக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஒரு என்எஃப்சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செயல்படும். இங்க எப்படி நம்ம கார்டை டேப் பண்ணி அங்க பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்றோமோ அதே மாதிரி இங்க கார்டுக்கு பதில் ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டிக்கரை நம்மளோட போன்லயோ இல்ல அப்படின்னா நம்மளோட அந்த கார்டு வேலட் எதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சுக்கிறோமோ வச்சுக்கலாம். சோ அந்த ஒரு ஸ்டிக்கர் வச்சு யூஸ் பண்ணி நம்மளால டேப் வந்து பண்ணிக்க முடியும். அது பேமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டன் ஆயிடும். இது வந்து 5000 ரூபாய் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பின் நம்பர் வந்து தேவைப்படாது. அதுக்கு மேல போகுதுன்னு போது பின் நம்பர் வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா கான்டாக்ட்லெஸ் பிஓஎஸ் மிஷின்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ இங்க சவுத் இந்தியன் பேங்க்ல இது ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஏன் இந்த ஸ்ரீராம் பினான்ஸ் கம்பெனியை எம்யூஎஃப்ஜின்ற கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்றத டீடைலா வந்து பார்ப்போம். இங்க ஸ்ரீராம் பினான்ஸ் கம்பெனியை பொறுத்தவரை இவங்க வந்து என்பிஎஃப்சி கம்பெனியா வந்து இருக்காங்க. பேங்க் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ஆக மாட்டாங்க. சோ இந்த ஒரு ரீசனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அக்யூர் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததான் இங்க சோழமண்டலம் பினான்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஸ்ரீராம் பினான்ஸ் இருக்காங்க. ஏன் இங்க சோழமண்டலம் விட்டுட்டு ஸ்ரீராம் பினான்ஸ் பக்கம் வராங்க அப்படின்னா ஸ்ரீராம் பினான்ஸ்ல இங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்மியா வந்து இருக்கு. 25% தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். சோ அதனால இந்த கம்பெனில அதிகமான ஸ்டேக் வாங்கினாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த கம்பெனியை டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. சோ அந்த இவங்க என்பிஎஃப்சியா இருக்க ரீசனால இவங்க பேங்கோட வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல அதிகமான ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். அதிகமான ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் இங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இங்க பேங்கை பொறுத்தவரை இங்க சிஆர்ஆர் அப்புறம் எஸ்எல்ஆர்ன்றதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். பட் ஆனா இங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது. அந்த நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் மெயின்டைன் பண்றதை விட இங்க என்பிஎஃப்சிஸ் கம்மியா மெயின்டைன் பண்ணாலே போதும். சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி இங்க என்பிஎஃப்சில சூப்பரா வந்து இருக்கும். ஸ்ரீராம் பினான்ஸ் அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல்ல வந்து இருக்காங்க. இவங்களோட அந்த லோன் புக் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. சூப்பரான லோன் புக் வந்து இருக்கு. அந்த இவங்களுமே ஸ்ட்ராங்கான ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசன் எல்லாமே கம்பைன் பண்ணி இவங்க சோழமண்டலம் பினான்ஸோட கம்மியா வந்து இருக்காங்க. சோ அந்த ஒரு வேல்யூஷனால இந்த கம்பெனி வந்து அக்யூர் வந்து பண்றாங்க. அப்புறம் சோழமண்டலம் பினான்ஸை பொறுத்தவரை ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 49% வந்து இருக்கு. சோ அதை வந்து டேக் ஓவர் வந்து பண்ண முடியாது. பட் ஆனா ஸ்ரீராம் பினான்ஸ் டேக் ஓவர் வந்து லேட்டர் ஆன் பண்ணிக்க முடியும்ன்ற ரீசனால
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருது. கியூபிட் லிமிடெட் வந்து இந்த வருஷம் மட்டுமே 5 மடங்கு கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. 490% வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் மட்டும் ஏறி இருக்கு. நம்ம ₹100 போட்டிருந்தோம் அப்படின்னா இங்க ₹490 வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்னா வந்து கிடைச்சிருக்கும். சோ இந்த கம்பெனி உள்ள ரேலி ஆனதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி டைவர்சிஃபிகேஷன் எல்லாம் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் ரெவன்யூ எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டு தான் இருக்கு. இங்க டயக்னாஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் இங்க நியூட்ரிஷன் ப்ராடக்ட் உள்ள போகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயுமே உள்ள போயிருக்காங்க. சோ எல்லாமே வந்து குட்டா தான் இருக்கு. பட் ஆனா இந்த அளவுக்கான ஷேர் பிரைஸ் இந்த பின்னாடி ரீசன் வந்து பார்க்கும்போது பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் பண்ண படல. சோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுல இது வந்து ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. இங்க ஃபண்டமெண்டல்ஸ் மேட்ச் பண்ணாம தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாக் வேல்யூஷன் வந்து ஹையா வந்து இருக்கு. 180க்கும் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டு எர்னிங்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஸ்டாக் இன்னும் ஓன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அளவுக்கான ரிட்டர்ன் வந்து வந்துருச்சு. சோ இதோட பெட்டரான ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்துட்டு இங்க வேற கம்பெனில மூவ் ஆகுறது தான் பெட்டரான ஒரு கன்சிடரேஷனா வந்து இருக்கும். சோ அதனால பாத்து என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. இந்த கியூபிட் லிமிடெட் இப்ப கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து கிடையாது. அது ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. ஏற்கனவே நீங்க ஷேர்ஸ் வந்து வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க கரெக்ஷன் வந்து நடக்கும். பட் ஆனா எப்ப நடக்கும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் ஏறிட்ட அப்புறம் நடக்குமா இல்ல அப்படின்னா இதுல இருந்தே நடக்க ஆரம்பிக்குமான்றதெல்லாம் தெரியல. பட் ஆனா கரெக்ஷன் வந்து கண்டிப்பா நடக்கும். என்ன ரீசனால அப்படின்னா ஏற்கனவே மார்க்கெட்ல ஏத்தி வச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு இங்க பெட்டரான ஸ்டாக்ஸ் நிறைய வந்திருக்கு. அந்த பக்கம் போலாமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.